அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அந்த விஷயங்கள் என்ன என்பதையோ, மேலும் மேச ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாயால் எதிர்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும், செல்வாக்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த 30 நாட்களுக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும், என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயணங்கள் செய்யுது, அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு கால பைரவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் கால பைரவரை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த கால பைரவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்களை வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்குமே ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ஃபேமஸான ஜோதிடம் கூட. ஸோ நீங்களும் உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. ஜூன் மாதத்தில் விருச்சிக ராசியினர்களுக்கு நிறைய விதமான நற்பலன்களை பெறக்கூடிய மாதமாகவும், மாதத்தின் பிற்பகுதியில் சில விஷயங்களை ஏற்ற இறக்கமான பலன்களை தரக்கூடிய மாதமாகவும் இருக்குங்க. மேலும் மேச ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாயால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் காலகட்டமாக இந்த 30 நாள் அமைஞ்சிருக்கு. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. மேலும் செல்வாக்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிஷப ராசியில் இந்த 30 நாட்களில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை சாதகமான நிலையை குறிக்குது. மேலும் இந்த 2024 ராகுகேது பயிற்சியில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மாதத்தின் இறுதி நாட்களில் சனி வக்ர பயிற்சி நடக்க இருக்கு. அதே போல் இந்த 30 நாட்களில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களோ பலன்களோ கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். விருச்சிக ராசிக்கு ஜூன் மாதம் 2024 கிரக நிலையோட பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாதகமற்ற புதன் பயிற்சியால் இந்த ஜூன் மாதம் புதன் 3 முறை பயிற்சியாக இருக்கார். மேலும் ஜூன் 1 முதல் 14 வரை ரிஷப ராசியிலும், ஜூன் 15 முதல் 29 வரை மீன ராசியிலும் ஆட்சி பெறும்போது ஜூன் 30 இருந்து கடக ராசிக்கு செல்ல போகிறாரு. மேலும் அதிர்ஷ்டம் சுடும் சுக்கிர பயிற்சி உங்களுக்கு என்னென்ன தேதிகளில் இடமாற்றம் அடைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 12 வரை ஆட்சி பெற்ற ரிஷப ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஜூன் 13ஆம் தேதி மீன ராசிக்கு செல்ல போகிறாரு. மேலும் யோகம் கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 3ஆம் தேதி குரு பகவான் அஸ்தாங்கத்தில் இருந்து விடுபடுகிறார். மேலும் பெரிதாக பாதகம் உங்களுக்கு ஏற்படாதுங்க. மேலும் அஷ்டம சூரியன் பயிற்சியால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 15 முதல் சூரியன் மிதுன ராசியில் தொழில் ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1 முதல் மாதம் முழுவதுமே மேச ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாயில் சஞ்சரிக்கிறார். மேலும் உங்களுக்கு பொது பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 30 நாட்களில் உங்களுடைய பொது பலன் பல விஷயங்களை ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இந்த 30 நாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் விபரீத ராஜயோகமும் ஏற்பட போகுதுங்க. வாழ்க்கை துணையாரின் ஆதரவு சற்று அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். தொழில் வேலையில் சிறிய தடுமாற்றங்கள் இருக்கக்கூடும். மேலும் திடீர் பயணங்களும் அதனால் அலைச்சல்களும் அதிக அளவில் காணப்படும். மேலும் வருமானத்திற்கு எந்த குறைவும் இருக்காது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக இந்த 30 நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் உங்களுக்கு இந்த 30 நாட்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் சாதகமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதமானது கலவையான மாதமாக இருக்க போகுது. மேலும் மாதத்தின் முதல் பாதியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பிற்பகுதி சற்று நிம்மதியாக இருக்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் உங்கள் கடினமான உழைப்பு மற்றும் முயற்சிகள் நல்ல பலனை கொடுப்பதாக இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்கொண்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். உங்கள் நெருங்கிய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவையும் உங்களால் இந்த காலகட்டத்தில்
அதிக அளவில் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் திருமண வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் இருந்து வந்த விஷயங்கள் அனைத்துமே மறையும். திடீரென்று எங்கிருந்தோ பணம் வரக்கூடும். இதனால் நீங்கள் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தைரியம் மற்றும் சுறுசுறுப்பான செயல்பாட்டால் பல மாற்றங்களை நீங்கள் செய்வீங்க. வழக்கு, கடன் உள்ளிட்ட விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் மேச ராசியில் ஆட்சியாக அமர்வது உங்கள் ராசி அதிபதி ஆட்சி பெறும்போது நல்ல அமைப்பாக இருக்குது. இதனால் உங்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். எதிரிகள் அனைவருமே காணாமல் இந்த காலகட்டத்தில் போவார்கள் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இந்த காலகட்டத்தில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த காலகட்டத்தில் திட்டமிட்ட வேலைகளை குறித்த நேரத்தில் முடிவடைய வேண்டும். மேலும் உங்களுடைய ஆற்றல், நேரம் மற்றும் பணம் போன்றவற்றில் அதிக கவனத்தை செலுத்தி கவன சிதறல் இல்லாமல் கடுமையாக நிர்வகிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. மேலும் மாத தொடக்கத்தில் தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. இல்லை அப்படின்னா மாத கடைசியில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 30 நாட்களில் வேலை சம்பந்தமாக மட்டுமின்றி வீடு மற்றும் குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் உங்களுடைய வீட்டில் உள்ள பெரியோர்களின் உடல்நிலை குறித்து கவலைப்படுவீர்கள். அதே போல் வணிக ரீதியாக இன்னும் சிலருக்கு இந்த காலகட்டமானது கொஞ்சம் சவாலானதாக இருக்கக்கூடும். மேலும் உங்களுடைய நற்பெயரை தக்க வைத்து கொள்ள உங்கள் போட்டியாளர்களோடு நீங்கள் கடுமையாக போட்டியிட வேண்டிய சூழ்நிலைகள் வரக்கூடும். நீங்கள் புதிதாக தொழில் தொடங்க திட்டமிட்டால் அதற்கு முன் உங்கள் நலன் விரும்பிகளை ஆலோசனை கேட்டு அதற்கு பின்னர் தொடங்குவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணவரத்து அதிக அளவில் காணப்படும். எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூட செய்யும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். எதிர்ப்புகள் அனைத்துமே விலகும். பயணங்கள் மூலமாக அதிக அளவில் லாபங்கள் கிடைக்கப்பெற்று நீங்கள் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய நபர்கள் நட்பு கிடைக்கும். அவர்களால் நிறைய விதமான நன்மைகளும் கிடைக்கும். பணவரத்து அதிக அளவில் காணப்படும். மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலைகளை செய்து முடித்து பாராட்டப்படுவீர்கள். மேலும் எப்படிப்பட்ட செயல்களாக இருந்தாலும் அதை செய்து முடிக்க அந்த விஷயங்கள் கூட வெற்றி தரக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடும். மேலும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிக அளவில் காணப்படும். மேலும் சுக்கிரனின் சஞ்சாரம் ராசியை பார்ப்பதால் விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. திருமண முயற்சிகள் அனைத்துமே சாதகமான பலன்களை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்கக்கூடும். தொழில் மற்றும் வியாபார தொடர்பான விஷயங்களை பொறுத்தவரையில் இந்த 30 நாட்களில் அந்த விஷயத்தில் இருந்து வந்த இடையூறுகள் அனைத்துமே நீங்கும். வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனைகள் எழக்கூடும். எதிர்பார்த்த நிதி உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க முன்னேற்றகரமான பலன்களை பார்ப்பார்கள். மேலும் புதிய வேலை பற்றிய சிந்தனைகள் அதிக அளவில் காணப்படும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்க போகுது. மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த ஊழல்கள் நீங்கி நெருக்கம் அதிக அளவில் காணப்படும். மேலும் உங்களுடைய பிள்ளைகள் பெருமை சேர்ப்பார்கள். விருந்து கேளுகள் நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக கலந்து கொள்வீங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 30 நாட்கள் எடுத்த காரியங்கள் அனைத்துமே சிறப்பாக செய்து முடித்து பாராட்டப்படுவீர்கள். மேலும் பணவரத்து திருப்தியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தனாதிபதியான குரு பகவான் சஞ்சரம் பணவரத்தை அதிக அளவில் ஏற்படுத்தும். மேலும் பேச்சின் இனிமை, சாதுர்த்தியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் புண்ணிய காரியங்களின் நாட்டம் அதிக அளவில் இருக்கும். சூரியனோடு ராசி அதிபதி செவ்வாய் இருவருமே சேர்ந்திருப்பதால் அனைவரோடும் நீங்கள் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வர வேண்டிய விஷயங்கள் அனைத்துமே தாமதமாக கிடைக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் வரக்கூடும். மேலும் நீங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் விருச்சிக ராசியினர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது, அவங்க என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், மேலும் இவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயணங்கள் செய்து அதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் அவங்க பெற போகிறாங்க என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காலபைரவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் காலபைரவரே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.